சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 4 கலந்தாய்வு பற்றி தான். ஓகேங்களா? ஸோ கடந்த 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து கலந்தாய்வு நடைபெறும்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் முதல் நாள். அது இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி என்ன டிஎன்பிஎஸ்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிமேல் அதாவது கவுன்சிலிங் நடக்கும்போது நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு யூடியூப் சேனலில் நாங்கள் அதை லைவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் காலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த முன்னாடி உங்களுக்கு ஸ்லைடு வீடியோ காட்டுவாங்க. பெரிய ஸ்க்ரீனில் என்னென்ன சீட் இருக்குது அப்படின்ட்டு க்ரீனில், எல்லோவில், ரெட்டில் இதெல்லாம் இன்டிமேட் பண்ணி காட்டுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சீட் இருக்குது, பிசிஏவில், எம்பிசிஏவில், எஸ்சி எஸ்டிக்கு, ஓகேங்களா, ஜென்ரல் லெவலில் எல்லாமே அது காட்டும். ஓகேங்களா? அதன்படி நீங்கள் நோட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா இது பண்ணிக்கலாம் மார்னிங்கு. ஓகேங்களா? அந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் ஒன்று போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மார்னிங் பேட்ச் ஒரு 150 இல்லை 200 மெம்பர்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வகையில் ஸோ இந்த டைம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு லைவுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க என்னென்ன சீட் எடுக்கிறாங்களோ அதை அப்படியே அங்கே என்ன ஸ்லைடு ஷேர் ஆகுதோ அதை அப்படியே உங்களுக்கு லைவாக யூடியூப்பில் செய்கிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வரவேற்கக்கூடியது தான். ஸோ அது என்னென்னா இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு மேலே வரவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி இப்போ குரூப் 4 கலந்தாய்வு என்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் டன். எனக்கு தெரிஞ்ச சீட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எம்பிசி, பிசி ஆல்மோஸ்ட் டன் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தவங்க சேல்ஸ் உமன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கட் ஆஃப் அதான் 168 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கிடச்சிருக்கு. 167க்குலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எம்பிசி, பிசிக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற கேட்டகரி எனக்கு தெரியாது. எம்பிசி, பிசிக்கு சொல்கிறேன். ஸோ இனிமேல் இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி தான். எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேங்களா, ஆதரவற்ற விதவை, ஓகேங்களா, மாற்றுத்திறனாளி, இவங்களுக்கு தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். செக் பண்ணிங்கன்னா தெரியும். எதுக்கு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீணாக சென்னை போய்ட்டு அலைய வேண்டியதில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து டைப்பிங் போங்க. நீங்கள் எதுக்காக போய்ட்டு அங்கே வில்லிங் லெட்டர், நான் வில்லிங்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யாரும் இப்போ போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். All the vacancies relating to the post of JA, VO, bill collector, etc. in your category, eligible category have been filled. You are not required to attend the physical certificate verification and counseling of the scheduled date. For further detail visit tnpc.gov.in அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்ம சார் ஒருத்தருக்கு வந்தது தான். ஓகேங்களா? ஸோ அவர் 167 கொஷின் சால்டாக போட்டிருக்காரு. ஸோ அவர் டைப்பிங் இருக்குது. ஸோ அதில் போயிடுவார், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு ஜேஏக்கும் அப்ளிகபிள் தானே. ஸோ அவருக்கு இந்த மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எம்பிசிக்கு 167க்கு வராதிங்க. 168க்கு எனக்கு தெரிஞ்சு பிசி உமன் அவங்க சேல்ஸ் உமன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி தான் நான் ஒரு கட் ஆஃப் பெடிஷன் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இதை வச்சு தான் கட் ஆஃப் சொல்ல முடியும். ஏன்னா டிஎன்பிசி வெளியிடுறது இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகிடலாம். அவங்க என்றைக்கு எல்லாம் ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இந்த ரேஷியோவில் எடுத்தேன், இந்த கட் ஆஃப்லாம் இவ்வளோ ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் வெளியிடுவாங்க. பட் அது வரைக்கும் தெரியாது இல்லையா? இப்போது ஒரு அசம்ஷன் வரலாம். 168க்கு அந்த சேல்ஸ் உமன் போஸ்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 167 கிடைக்கல. ஸோ பிகினர்ஸ் யாரும் சேனல் பார்க்குறதா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க் போடணும்னு பார்த்துக்கோங்க. எத்தனை கொஷின்ஸ் போடணும்னு பார்த்துக்கோங்க. 175 மேலே இங்கே டார்கெட் செட் பண்ணுங்கள். 172, 73, 74 இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம். 70 இருந்தால் ஒரு வேலை. 69, இந்த 68லாம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னா வேரியேஷன் ஆகலாம். இந்த டைம் வேக்கண்ட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? 9400 ஃபாரஸ்ட் வேறு ஆட் பண்ணியதுனால கம்மியாக தான் இருக்கும். மேபி இந்த 67 இருக்கிறவங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் ஆல்மோஸ்ட் 68 இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஜேஏ, விஓ இந்த மாதிரி போஸ்ட் எடுத்ததுனால அந்த 67 இருக்கிறவங்க அந்த பிசி, எம்பிசி கேட்டகரிகளுக்கு மேபி ஃபாரஸ்ட் கார்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 167.5லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 0.5 நிறைய எரர் நடந்து அவங்களாம் இருக்கலாம். ஸோ அதனால் தெரியாது. இந்த 67, 68, 69 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அங்கே கொஷின்ஸ் அதிகமாக நிறைய பேர் அங்கே தான் நிற்குவாங்க. அந்த ரேஞ்சில் நின்றுவாங்க. 70க்கு மேலே போகிறதால கொஞ்சம் மைனாரிட்டியாக தான் இருக்கும். ஓகே, இங்கே கம்பேர் பண்ணும்போது எது 68, 69லாம். ஸோ அதனால் அந்த 67, 68லாம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது என்ன கரெக்டாக சொல்ல முடியாது ஃபாரஸ்ட்டுக்கு என்னன்ட்டு. ஸோ எனக்கும் தெரியல. ஓகேங்களா? யாரா கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரேங்க்கில் இவ்வளோ வந்துருக்கு. என்னோடய பிடிஷன் படி 65லேருந்து 68 வரைக்கும் 67 இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் ஃபிசிக்கல் கனெக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ February 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார ஃபிசிக்கல் மறுபடியும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் யாராக இருந்தால் அது எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குது. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்றவங்க கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்தராக இந்த மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்து நின்றுக்கோங்க. ஓகேங்களா? வீணாக சென்னை போய்ட்டு அலைய வேண்டிய அவசியம் வேண்டாம் சார். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் என்னவோ அதை பயணிக்க. ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபிசிக்கல் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ரெடியாக ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டைஃபிஸ்ட்டுக்கான மெமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது February 24ஆம் தேதி தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டைஃபிஸ்ட் இருக்குங்க, டைஃபிஸ்ட் போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் இந்த அப்டேட் தான். இது இல்லாமல் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார் இங்கே பாருங்கள், இதில் ஜிடி, ஓகேங்களா,
56 ஃபில்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 19 ஃபில்டு எல்லாம் 0 இந்த மாதிரி ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐஎக்ஸ்னு பற்றி அவங்களுக்கு 4 அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஃபில்டு. இப்போ வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12 ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி அப்படின்னு சொல்லி விஓஸ். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு விஓ, அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பில் கலெக்டர் அந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 535 வேகன்சி ஜென்ரலில். ஓகேங்களா, வேகன்சி 535 ஃபில்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்ல 150 ஃபில்டு. ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை விட நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஃபில் ஆகிடுச்சு, அதாவது இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்ல வந்தேன். சரி பார்த்துவோம் சார். ஓகேங்களா, இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த விதோஸ் கேட்டகரி இனிமேல் நடக்க போகுது. ஓகேங்களா, நிறைய பேருக்கு எடுத்து இதுக்கு மேலே எப்படின்னா அவங்களுக்கு தான் இனிமேல், புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான துறைகள், உங்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்பில் உங்களுக்கான துறைகள் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 459, ஆனால் 194 தான், 265 இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்குது. அது என்ன போஸ்ட் நீங்கள் தான் பார்க்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, கார்பரேஷன் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பில் கலெக்டர் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது, நிறையா இருக்குது. அதில் நீங்கள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எது எலிஜிபிள் அந்த வேகன்சி லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இன்னொரு பிடிஎஃப் விடுவாங்க, அதில் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எஸ்சி பிளைண்ட் ஆர்த்தோ இவங்களாம் பின்னாடி தான் சார் இருக்கும். ஆர்த்தோலாம் 17 சீட் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இப்போ தான் நடக்க போகுது, புரியுதுங்களா? அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் பேருக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்பிசி பிசி ஆல்மோஸ்ட் காலி, அவங்க விட்டுருங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் கொஞ்சம் இருக்குது சார். கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கான சீட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுமாதிரி ஜேடி ஜென்ரலில் ஒரு சீட்டு, அது ஒரு சீட் அப்படியே தான் இருக்குது. எதுனா ரெசிடென்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கோர்ஸ்லாம் முடிச்சுருந்துருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தே பாருங்கள், அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தான் ஃபில் ஆகும். ஒரு வேக்கண்ட் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணல. ஜென்ரலே இருக்குது, யாருனாலும் எடுத்துக்கலாம். பிசி எஸ்சி எஸ்டி எம்பிசி யாருனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வேகன்சி பொசிஷன். ஓகேங்களா, இதுவும் பாருங்கள் 10வது டே. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வேகன்சி 5 இருக்குது, ஃபில் அப் பண்ணிட்டாங்க 5மே. ஓகேங்களா, ஸோ பார்த்துவோங்க சார். ஓகேங்களா, உங்களுக்கான வேகன்சி இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு செஞ்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். இனிமேல் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இல்லாத இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாருங்க. டைப்பிங் தான் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறத விட அடுத்த ஜூலை 13 ஒரு எக்ஸாம் வரப்போகுது. இந்த டைப்பிங்கில் இல்லைனாலும் இந்த 2A மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 5 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து 2Aக்கான மெயின்ஸ் நடக்குது. 24ஆம் தேதி 2 மெயின்ஸ் நடக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் போடுங்க. இது பாட்டு ஒரு பக்கம் ப்ராசஸ் போட்டும். இந்த 4ல் ஃபெயில் ஆனவங்க சார் என்ன 2Aவில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார். இது ஒரு பாட்டாக எடுத்துக்க வேண்டாம், புரியுதுங்களா? சரி சார், வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.